சிவாய நமக. சிவாய நமக. திருவாசகத்துல 51 பதிகங்கள் இருக்கு. அந்த 51 பதிகங்கள்ல தலைப்பை சொன்ன உடனே நான் முதல் பாடல் மட்டும் இப்ப அம்மாட்ட இந்த அரங்கத்துல பாட போறேன். தலைப்பு வந்து நம்ம அம்மா சொல்லுவாங்க. சிவாய நமக. அறிவுறுத்தல். அறிவுறுத்தல். இது வந்து திருச்சதகத்துல 100 பாடல்கள் இருக்கு. 100 பாடல்கள்ல வந்து 10 தலைப்புகளுக்கு 10 பாடல்களுக்கும் தனித்தனி தலைப்பா 10 தலைப்புகள் உள்ளது திருச்சதகத்துல. அதுல 2வது தலைப்பு வந்து அறிவுறுத்தல். 10 தலைப்புகள் என்னன்னா மெய்யுணர்தல், அறிவுறுத்தல், சுட்டறுத்தல், ஆத்தும சுத்தி, கைமாறு கொடுத்தல், அனுபோக சுத்தி, காருணித்திரங்கள், ஆனந்தத்து அழுந்தல், ஆனந்த பரவசம், ஆனந்த அதீதம். இதில் 2வது தலைப்பு அம்மா கேட்டிருக்காங்க. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். நாடகத்தார் உன்னடியாம் போனடித்து நான் நடுவே வீணகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சேர் மணி குன்றேன் இளையரா அன்புலகு ஊனகத்தே நின்றுருக தந்தருயம் உடையானே. அருமைமா, மிக அருமை. அடியே ஒரு தலைப்புக்குள்ள ஒரு தலைப்பு கொடுத்தேன். ரொம்ப அருமையா அதற்கு விளக்கத்தோட அவங்க தலைப்பு சொல்லி அருமையா பாடிட்டாங்க. மிக நன்றி. அருமை அருமை அருமை. ஆனந்த பரவசம். அந்த திருச்சதகத்துல சதகம்ங்கிறது 100 பாடல்கள் சொல்லப்பட்டது. அதுலதான் அம்மா வந்து ஆனந்த பரவசம் சொல்றாங்க. சிவாய நமக. விச்சே கேடு பொய்க்காதென்று இங்கனை வைத்தாய் இச்சைக்கு ஆனார் எல்லாரும் வந்துன் தாழ் சேர்ந்தார் அச்சத்தானே ஆழ்ந்திடுகின்றே ஆரூரியம் பிச்சை தேவா என்னால் செய்யே பேசாயே. அருமைமா. அருள் பத்து. அருள் பத்து. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். சூரிய சுடரே சூழொளி விளக்கே சுழி குழல் மடை முளை மடத்தை பாடிய வரதே வாழ்மன்மை கேட்டார் பங்கைய தயனும் வாழறியார் நீதிய செல்வ திருப்பெருந்துறைகள் நிறைமத குருந்தம் மேடிய சீர் ஆதிய அணியே ஆதரித்து அழைத்தால் அததுவே என்று அருளாயே. அருமைமா, அருமை, மிக அருமைமா. கோயில் திருப்பதிகம். கோவில் திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம். மாறி நின்றென்னை மயக்கிடும் வஞ்ச உலகைந்தின் வழியடைத்த முதே ஓரி நின்றென்னுள் எழுபரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளார் தேவழி தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறையோ
காப்பாயே. அருமைமா, அருமை அருமை. திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் ஆட்கொள் தருமா. ஏன்னா இதற்கு வார்த்தைகள் வாழ்த்தருக்கு வார்த்தையே இல்லையம்மா. எம்பெருமான் நிரம்பி இருக்கிறாரம்மா. அருமை அருமை அருமை. இவ்வளவு அற்புதமா திருவாசகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நம்ம நம்ம தெய்வீகத்தை, நம்மளோட வேதத்தை அடுத்த